Hello everyone, welcome to Phoenix Academy. வேட்டையன் எஸ்ஐ 2024 கொஸ்டின் டிஸ்கஷன் தான் பார்க்க போறோம். கொஸ்டின் கோட் வந்து VTN 02. இதுல கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ்ல இருந்து 10 கொஸ்டின்ஸ் இருக்கும். 6th இங்கிலீஷ்ல 10 கொஸ்டின், 6th தமிழ்ல ஒரு 10 கொஸ்டின், மொத்தம் இதுல 20 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஜெனரல் ஸ்டடீஸ்ல இருந்து மொத்தம் 80 கொஸ்டின்ஸ் இருக்கும். 6th to 10th சிவிக்ஸ்ல இருந்து ஒரு 70 கொஸ்டின்ஸும், ஆகஸ்டோட 2024 சிஏ கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ஒரு 10 கொஸ்டின்ஸ் இருக்கும். சைக்காலஜில இருந்து ஸ்கொயர்ஸ், கியூப்ஸ், கோடிங், டிகோடிங், சர்ட்ஸ், இண்டைசஸ், அல்ஜிப்ரா, சிம்பிளிஃபிகேஷன்ல இருந்து ஒரு 40 கொஸ்டின்ஸ் இருக்கும். டோட்டலா நமக்கு 140 கொஸ்டின்ஸ் இருக்கும். பார்ட் 2ல ஜெனரல் சயின்ஸ்க்கான கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போறோம். கொஸ்டின் நம்பர் 1, அப் டு வாட் ஏஜ் கேன் எ ஹை கோர்ட் ஜட்ஜ் ஹோல்ட் ஆஃபீஸ்? உயர்நீதிமன்ற நீதிபதி எத்தனை வயது வரை பதவியில் இருக்கலாம்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி 62. ஆக்சுவலா 1963ல ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்திருப்பாங்க, 15th சட்ட திருத்தம். இது மூலமா இவங்களோட வயதை 60ல இருந்து 62 உயர்த்திருப்பாங்க. கொஸ்டின் நம்பர் 2, ஹவு மெனி மெம்பர்ஸ் ஷுட் பி இன் த ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில்? மாநில சட்டமன்ற மேலவையில் எத்தனை உறுப்பினர்கள் இருத்தல் வேண்டும் கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி, குறைஞ்சபட்சம் 40 உறுப்பினர்களாலும் எடுத்திருக்கணும்னு நாம் படிச்சிருக்கோம். கொஸ்டின் நம்பர் 3, செலக்ட் த இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் ஃப்ரம் த ஃபாலோயிங் கேட்டிருக்காங்க. கீழ்கண்ட கூற்றுகள் பொருந்தாததை தேர்வு செய்யன்னு கொடுத்திருக்காங்க. when a person acquires the citizenship of another country, ஒருவர் வேறு நாட்டுக்கு குடியுரிமை பெறும்போது. செகண்ட், by registration, பதிவின் மூலம். third, when the government considers that a person obtained citizenship through fraudulent means, அதாவது தவறான மோசடி வழிகளில் ஒருவர் குடியுரிமை பெற்றார் என்று அரசு கருதும் போது. fourth, when an Indian citizen engages in trade with an enemy country during a war, அதாவது போரின் போது எதிரி நாட்டிடம் இந்திய குடிமகன் வணிகம் செய்யும் போது. இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி தான் கரெக்ட். 1 and 2 and 3 மட்டும் தான் கரெக்ட். இந்த 4th தான் தப்பு. எதிரி நாட்டோட வணிகம் செஞ்சா அதாவது வந்து உரிமை வந்து ரத்தாயிரும். Next, 4th question. On which day is Pravasi Bharatiya Divas celebrated? பிரவாசி பாரதிய தினம், பிரவாசி பாரதிய திவாஸ் போட்டுக்கோங்க. பிரவாசி பாரதிய திவாஸ் எந்த நாள் கொண்டாடப்படுகிறதுன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் பி, ஜனவரி 9. ஜனவரி 9 வந்து ஏன் நம்ம இப்படி கொண்டாடுறோம்னா, காந்தியடிகள் இந்தியா திருமண நாளை தான் நம்ம NRI டேவை கொண்டாடிடுறோம். அதாவது பிரவேசி பாரதிய திவாஸ் NRI டே. காந்தி சவுத் ஆப்பிரிக்கால இருந்து இந்தியா திருமண நாளை தான் NRI டேவை கொண்டாடுறோம். people born in which year and thereafter in India are considered citizens by birth, அதாவது எந்த ஆண்டில் பிறந்தவர்கள் மற்றும் அதற்கு பின் இந்தியாவில் பிறந்தவர்கள் பிறப்பால் குடியுரிமை பெற்றவர்கள் சொன்னாங்கன்னா ஆப்ஷன் டி தான் கரெக்ட். 2004 December 3. Question number 6, who understood the idea that religion does not teach us enmity and that we are all Indians and India is our home? சமயம் நமக்கு பகைமையை போதிக்கவில்லை, நாம் அனைவரும் இந்தியர்கள் மற்றும் இந்தியா நமது வீடு என்ற கருத்தை விளக்கியவர் யார்? இதுக்கான ஆன்சர் இக்பால். ஆப்ஷன் டி இக்பால். இந்த ராஜா ராம் மோகன் ராய் என்ன பண்ணிருப்பாங்கன்னா 1829ல வில்லியம் பெண்டிங் ஆளுநரா இருப்பாரு. அப்போ வந்து சதி அபாலிஷனுக்கு இவங்கதான் முக்கிய பங்கு வகிச்சிருப்பாங்க. சதி அபாலிஷன். அப்ப யார் கவர்னரா இருந்திருப்பாருன்னா வில்லியம் பெண்டிங் 1829ல. ரவீந்திரநாத் தாகூர் வந்து நேஷனல் ஆந்தம் பாடியிருப்பாங்க. நேஷனல் ஆந்தம் ரிட்டன் பை ரவீந்திரநாத் தாகூர். நெக்ஸ்ட், question number 7, the preamble of the Indian Constitution was amended according to which constitutional amendment? இந்திய அரசியல் அமைப்பின் முகவுரை எத்தனையாவது சட்ட திருத்தத்தின்படி திருத்தப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலா 42வது சட்ட திருத்தத்தின்படி தான் திருத்திருப்பாங்க. 42வது சட்ட திருத்தத்தை ஒரு குறு அரசியலமைப்புன்னு சொல்றாங்க. எந்த வருஷம் இதை பண்ணிருப்பாங்கன்னா 1976. 44th சட்ட திருத்தம் எப்ப பண்ணிருப்பாங்கன்னா 1978. 48th சட்ட திருத்தம் எப்ப பண்ணிருப்பாங்கன்னா 1984. 46th சட்ட திருத்தம் எப்ப பண்ணிருப்பாங்கன்னா 1982ல பண்ணிருப்பாங்க. Question number 8,
இன் விச் இயர் டிட் த மோட்டார் வெஹிக்கிள் ஆக்ட் கம் இன்டு எஃபெக்ட்? அதாவது மோட்டார் வாகன சட்ட திருத்தம் எந்த ஆண்டு நடைமுறைக்கு வந்ததுன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி. 1988ல இந்த சட்டத்தை இயற்றிருப்பாங்க. ஆனா நடைமுறைக்கு வந்தது இயர்னு பாத்தீங்கன்னா 1989. Question 9 மேட்சஸ் பொறுத்துக. மேக்னா கர்த்தா மகா சாசனம் எந்த வருஷம் கொண்டு வந்திருப்பாங்கன்னா 1215. நெக்ஸ்ட் பி பில் ஆஃப் ரைட்ஸ் உரிமை மனு எந்த வருஷம் கொண்டு வந்திருப்பாங்கன்னா 1628. சி இங்கிலீஷ் பில் ஆஃப் ரைட்ஸ் ஆங்கில உரிமைகள் மசோதா எந்த வருஷம் கொண்டு வந்திருப்பாங்கன்னா 1689. டி டிக்ளரேஷன் ஆஃப் த ரைட்ஸ் ஆஃப் மேன் அண்ட் ஆஃப் த சிட்டிசன் மனிதன் மற்றும் குடிமக்களின் உரிமைகள் பற்றிய பிரான்சின் அறிவிப்பு எந்த வருஷம் கொண்டு வந்திருப்பாங்கன்னா 1789. சோ இதுக்கான ஆன்சர் வந்து பிடிஏசி ஆப்ஷன் ஏ. கொஸ்டின் நம்பர் 10 மேத்ஸ் பொறுத்துக. ஏ த சைல்ட் லேபர் சிஸ்டம் இஸ் ப்ராஹிபிட்டட் குழந்தை தொழிலாளர் முறையை தடை செய்கிறது எந்த சட்ட திருத்தம் பார்த்தனா ஆர்டிகல் 24 பிரிவு 24. பி இட் ஃபெசிலிட்டேட்ஸ் த ஹெல்தி டெவலப்மெண்ட் ஆஃப் சில்ட்ரன் ஆரோக்கியமாக குழந்தைகள் வளர வழிவகை செய்கிறது எந்த ஆர்டிகல் பார்த்தனா ஆர்டிகல் 39. சி the government is attempting to provide early childhood care and education to all children up to the age of 6. 6க்குள்ள குழந்தைகளுக்கு பராமரிப்பு மற்றும் கல்வியை வழங்க அரசு முயல்கிறது. அதை எந்த சட்ட திருத்தம் சொல்றதுன்னு பார்த்தோம்னா 45. டி the government ensures free and compulsory education for children aged 6 to 14. 6 to 14 வயது வரையிலான குழந்தைகளுக்கு இலவசமாக கட்டாய கல்வியை வழங்க அரசு வழிவகை செல்கிறது. இது ஆர்டிகல் வந்து 21 ஏ சொல்லுது. சோ ஆப்ஷன் வந்து பி சிடி ஏபி. 11th கொஸ்டின் பார்ப்போம். Statement 1. The white license plate is for commercial vehicle. Statement 2. The vehicle owned by an ordinary citizen. கூற்று 1 வெள்ளை வண்ண தகடு வணிக ரீதியான வாகனங்களுக்கானதாகும். கூற்று 2 சாதாரண குடிமக்களுக்கு சொந்தமான வாகனம் நீல வண்ண தகடு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. இதுக்கான ஆப்ஷன் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி. ஏன் வந்து ஆப்ஷன் டின்னு சொல்றாங்கன்னா ஆக்சுவலா இந்த ஒயிட் லைசன்ஸ் பிளேட் வந்து நார்மல் சிட்டிசனுக்கு கமர்ஷியல் வெஹிக்கலுக்கு கிடையாது. அதே மாதிரி இந்த ப்ளூ வந்து எதுக்குன்னா நம்ம ஆக்சுவலா என்ன கொடுக்குறாங்க த வெஹிக்கிள் ஓன்டு பை அன் ஆர்டினரி மேன் சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலா ப்ளூ பிளேட் அப்படின்னு பார்த்தோம்னா வெளிநாட்டுல இருந்து வர தூதர்கள் அதிபர்கள் அது மாதிரி இருக்கவங்களுக்கான வாகனத்துக்கானது. நெக்ஸ்ட் 12th question. Who is the 5-star ranked officer in the Indian Air Force? இதுக்கான ஆப்ஷன் வந்து அர்ஜுன் சிங். ஓகே இது சாம் மானக்ஸா யாருன்னு பார்த்தோம்னா இந்தியாவின் முதல் மார்ஷல் ஃபீல்டுன்னு சொல்லுவாங்க. இந்தியாவின் முதல் மார்ஷல் ஃபீல்டு மார்ஷல். இவங்க வந்து KM கரியப்பா வந்து செகண்ட் ஃபீல்டு மார்ஷல். தேர்ட்டீன்த் கொஸ்டின் பார்த்தோம்னா மேட்ச் ஏர்ஃபோர்ஸ் டே அதாவது விமானப்படை தினம் என்னைக்குன்னு பார்த்தோம்னா அக்டோபர் 8. அக்டோபர் 8 அக்டோபர் 8. அக்டோபர் 8. நெக்ஸ்ட் நேவி டே என்னைக்குன்னு பார்த்தோம்னா டிசம்பர் 4. பி ஆப்ஷன். கோஸ்ட் கார்ட் டே என்னைக்குன்னு பார்த்தோம்னா பிப்ரவரி 1. ஆர்ம்டு ஃபோர்சஸ் பிளாக் டே என்னைக்குன்னு பார்த்தோம்னா டிசம்பர் 7. அதேதான் விமானப்படை தினம் என்னைக்கு அக்டோபர் 8, கடற்படை தினம் டிசம்பர் 4, கடலோர காவல்படை தினம் பிப்ரவரி 1, ஆயுதப்படைகள் கொடி தினம் டிசம்பர் 7. இதுக்கான ஆப்ஷன் வந்து ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். 14th question. In which year was
த இ கோர்ட் ப்ராஜெக்ட் லான்ச்டு? இ நீதிமன்ற திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ 2005. ஆக்சுவலா இந்தியால அதாவது சுப்ரீம் கோர்ட் எந்த வருஷம் தொடங்கி இருப்பாங்கன்னு பார்த்தோம்னா ஜனவரி 28 1950 தான் இந்தியால சுப்ரீம் கோர்ட் ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. இது எங்க இருக்குன்னா டெல்லியில இருக்கு. 15th கொஸ்டின், வேர் இஸ் த ஓல்டஸ்ட் ஹை கோர்ட் லொகேட்டட்? மிக பழமையான உயர் நீதிமன்றம் எங்க அமைந்துள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, கல்கத்தா. எப்ப ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்கன்னா 1862ல ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க, ஜூலை 2. மும்பைல இருக்க ஹைகோர்ட் வந்து அதே 1862ல ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க, ஆனா ஆகஸ்ட் 14ல ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. ஆந்திரால எப்ப ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்கன்னா 2019, தெலுங்கானாலையும் 2019. சோ மிக பழமையான நீதிமன்றம் எங்க இருக்குன்னா கல்கத்தா, ஜூலை 2ல ஸ்டார்ட் பண்ணிருக்கிறதால. 16th கொஸ்டின் பார்ப்போம். மேட்சஸ். எவ்ரி ஒன் இஸ் ஈக்குவல் பிஃபோர் தி லா. அதாவது சட்டத்தின் முன் அனைவரும் சமம் சொல்ற ஆர்டிகல் என்ன? ஆர்டிகல் 14 ஏ. சட்டத்தின் முன் அனைவரும் சமம் சொல்றது ஆர்டிகல் 14. அதே மாதிரி பாகுபாட்டை தடை செய்கிறது, ப்ரோஹிபிட்ஸ் டிஸ்கிரிமினேஷன், எதுன்னு பார்த்தோம்னா ஆர்டிகல் 15. நெக்ஸ்ட், பொது வேலை வாய்ப்பில் அனைவருக்கும் சம வாய்ப்பு அளிக்கிறது, ப்ரொவைட்ஸ் ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி டு எவ்ரி ஒன் இன் பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட், எதுன்னு பார்த்தோம்னா ஆர்டிகல் 16 சொல்லுது. அதே மாதிரி தீண்டாமையை ஒழிக்கிறது, எலிமினேட்ஸ் அன்டச்சபிலிட்டி, எது சொல்லுதுன்னா இது நமக்கு ஆல்ரெடி நிறைய டைம் பார்த்திருப்போம், சட்டப்பிரிவு 17, அதாவது ஆர்டிகல் 17. இதுக்கான ஆப்ஷன் வந்து சி. 17th கொஸ்டின், இன் விச் இயர் வாஸ் voting rights granted to women in India? இந்தியாவில் பெண்களுக்கான வாக்குரிமை வயது எந்த ஆண்டு அளிக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஆக்சுவலா பொதுவா வாக்களிக்கிற வயது 21ல இருந்து 18 குறைச்சிருப்பாங்க. எந்த வருஷம்னு பார்த்தோம்னா 1989ல. அதாவது இதுக்கு 61வது சட்டப்பிரிவு சொல்லுது. 61வது சட்ட திருத்த சட்டம், அது சட்ட திருத்தம் 61வது சட்ட திருத்தம் வந்து அதன் மூலமா 21ல இருந்து 18 குறைச்சிருக்கிறாங்க வாக்களிக்கும் வயதை. 18th கொஸ்டின் பார்ப்போம். ஸ்டேட்மெண்ட் 1, ரிசர்வ்டு சிம்பிள் மீன்ஸ் இட் இஸ் எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் த ரெகக்னைஸ்டு பொலிட்டிக்கல் பார்ட்டி. ஸ்டேட்மெண்ட் 2 என்ன சொல்லுது? அன்ரிசர்வ்டு சிம்பிள் இஸ் a symbol allocated to recognized political parties. கூற்று 1, ஒதுக்கப்பட்ட சின்னம் என்பது அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளுக்கு மட்டுமானது என பொருள்படும். ஒதுக்கப்படாத சின்னம் என்பது அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளுக்கு ஒதுக்கப்படும் சின்னமாகும். ஆக்சுவலா கூற்று 2 தப்பு. சோ ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். ஒதுக்கப்பட்ட சின்னம் என்பது அங்கீகரிக்கப்படாத அரசியல் கட்சிகளுக்கு ஒதுக்கப்பட்ட சின்னமா. 19th கொஸ்டின் பார்க்கலாம். Who is the head of the state government? Who is the state governmentனா இதுக்கான ஆன்சர் வந்து ஆளுநர். ஆக்சுவலா ஆளுநர் வந்து பெயரளவு தலைவரா இருப்பாரு, முதலமைச்சர் தான், அவர்கிட்ட தான் உண்மையான அதிகாரம் இருக்கும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் 20th கொஸ்டின், who is the real head of the state administration? அட்மினிஸ்ட்ரேஷன் வந்துட்டாலே அங்க வந்து சீஃப் மினிஸ்டர் தான் வருவாரு. ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். மாநில நிர்வாகத்துறையின் உண்மையான தலைவர் யார் அப்படின்னு கேட்டா முதலமைச்சர். நம்ம பார்த்துட்டோம். பெயரளவு தலைவர் அப்படின்னா ஆளுநர், அவர்கிட்ட நிறைய அதிகாரங்கள் இருக்காது. உண்மையான அதிகாரம் யாருக்கிட்ட இருக்கும்னா முதலமைச்சர்கிட்ட இருக்கும். ஹெட் ஆஃப் த ஸ்டேட் அட்மினிஸ்ட்ரேஷன் சொல்லலாம். Question number 21, who invented the printing press? அச்சு எந்திரத்தை கண்டுபிடித்தவர் யாருன்னு கேட்டுக்கிறாங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, ஜோகன்னஸ் குட்டன்பர்க். எந்த வருஷம் கண்டுபிடிச்சிருப்பாங்கன்னு பார்த்தோம்னா 1453ல கண்டுபிடிச்சிருப்பாங்க. இந்த 1453ல ஐஎன்எம்ல ஒரு விஷயம் நடந்திருக்கும். அது என்னன்னா துருக்கியர்களால கான்ஸ்டாண்டினோபிள் கைப்பற்றப்பட்டிருக்கும். ஓகே. இந்த மைக்கேல் ஃபாரடே என்ன பண்ணுவாங்கன்னா மின்காந்த தூண்டலை கண்டுபிடிச்சிருப்பாங்க. மின்காந்த தூண்டல். எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷனை கண்டுபிடிச்சிருப்பாங்க. Question number 22, who was the first woman to hold the position of Union Minister of External Affairs? மத்திய வெளியுறவு அமைச்சர் பதவியை வகித்த முதல் பெண் யாருன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, சுஷ்மா ஸ்வராஜ் தான் மத்திய வெளியுறவு அமைச்சர் பதவியை வகித்த முதல் பெண். ஓகே. விஜயலட்சுமி பண்டிட் யாருன்னு பார்த்தோமா இந்திய மத்திய அமைச்சரவை
பதவி வகித்த முதல் பெண். இந்திய மத்திய அமைச்சரவையில் பதவி வகித்த முதல் பெண் மீரா குமார். மீரா குமார் வந்து மக்களவையில் சபாநாயகர் பதவி வகித்த முதல் பெண். சபாநாயகர் இவங்க எல்லாமே ஃபர்ஸ்ட் வந்த பெண்மணிகள். மக்களவையில சபாநாயகர் பதவி வகித்த முதல் பெண் எந்த வருஷம்னா 2009. நெக்ஸ்ட் மீரா சாஹிப் பாத்திமா பிவி. இவங்க வந்து உச்ச நீதிமன்றத்தோட முதல் பெண் நீதிபதி. உச்ச நீதிமன்றத்தின் முதல் பெண் நீதிபதி. நெக்ஸ்ட் question number 23. In which year was the road traffic act implemented? சாலை போக்குவரத்து சட்டம் எந்த ஆண்டு நடைமுறைப்படுத்தப்பட்டது? இதுக்கான ஆன்சர் 1989. ஆக்சுவலா 1988ல பாராளுமன்றத்தில் இதற்கான சட்டம் இயற்றிருப்பாங்க. 1989ல அதை நடைமுறைப்படுத்துவாங்க. Question number 24. மேட்ச் ஓன் கோல்டு இன் த ஒலிம்பிக்ஸ். ஒலிம்பிக்கில் தங்கம் வென்றவர். இவங்க எல்லாமே என்னன்னு பார்த்தோம்னா முதன்மை பெண்மணிகள். ஃபர்ஸ்ட் உமன், எல்லாத்துலயும் ஃபர்ஸ்ட் இருக்கிறவங்க, அதாவது முதன்மை பெண்மணிகள் எழுதிக்கோங்க. என்னன்னா ஒலிம்பிக்கில் தங்கம் வென்ற முதல் பெண், எவரெஸ்ட் சிகரத்தை அளவிட்ட முதல் பெண், முதல் பிரதம மந்திரி, முதல் மத்திய அமைச்சரவையில் பதவி வகித்த முதல் பெண். ஓகேவா? இப்ப வந்து பார்ப்போம். ஓன் கோல்டு இன் த ஒலிம்பிக்ஸ். ஒலிம்பிக்கில் தங்கம் வென்றவர் யாருன்னா சார்லட் கூப்பர். ஆப்ஷன் ஏ ஒலிம்பிக்கில் தங்கம் வென்ற முதல் பெண் வந்து யாருன்னா சார்லட் கூப்பர். நெக்ஸ்ட் எவரெஸ்ட் சம்மிட் கிளைம்பர். எவரெஸ்ட் சிகரத்தை அளவிட்டவர் யார் அப்படின்னா ஜெங்கோ தபே. ஆப்ஷன் பி பிரதம மந்திரி. முதல் பெண் பிரைம் மினிஸ்டர் யாருன்னு பார்த்தோம்னா சிரிமாவோ பண்டாரநாயகா. ஃபர்ஸ்ட் உமன் டு ஹோல்ட் எ பொசிஷன் இன் த யூனியன் கேபினெட். மத்திய அமைச்சரவையில் பதவி வகித்த முதல் பெண் யாருன்னு பார்த்தோம்னா நம்ம விஜயலட்சுமி பண்டிட். இதுதான் முன்னாடி கொஸ்டின்லயும் அந்த ஆப்ஷன்ல இருந்து பார்த்திருப்போம். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி. கொஸ்டின் நம்பர் 25. மேட்சஸ் பொறுத்துக்கா. கூட்ஸ் ஆக்ட் பொருட்களின் சட்டம் 1980. லீகல் மீட்ராலஜி ஆக்ட் சட்ட அளவீட்டு சட்டம் 2009. எசென்ஷியல் கமாடிட்டிஸ் ஆக்ட் அத்தியாவசிய பொருட்களின் சட்டம் 1955. கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் 1986. இதுக்கான ஆன்சர் CDBA ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் who said the phrase government of a people by the people for the people. by the people for the people. மக்களால் மக்களுக்காக மக்களை நடத்தும் ஆட்சி மக்களாட்சி என்ற வாக்கியத்தை கூறியவர் யாருன்னா ஆப்ரஹாம் லிங்கன். ஆப்ஷன் ஏ. அம்பேத்கர் யாருன்னு பார்த்தோம்ல, அரசியலமைப்பு சட்டத்தோட தந்தை, ஃபாதர் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன். அரசியலமைப்பு சட்டத்தின் தந்தை. அந்த அறிஞர் அண்ணா யாருன்னா என்ன பண்ணிருப்பாங்கன்னா 1969ல தமிழ்நாடுன்ற பெயர் மாற்றம் பண்ணிருப்பாங்க. தமிழ்நாடு, இந்த மாநிலத்துக்கு தமிழ்நாடு பெயர் மாற்றம் அண்ணா பண்ணாங்க. எந்த வருஷம்னா 1969. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 27. Which country was the first in the world to grant voting rights to women? உலகிலேயே முதலில் பெண்களுக்கு ஓட்டுரிமை அளித்த நாடு எதுன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ நியூசிலாந்து. நியூசிலாந்துல எந்த வருஷம் கொடுத்திருப்பாங்கன்னா 1893.
93ல கொடுத்திருப்பாங்க. நம்ம இந்தியால எப்போ பெண்களுக்கு ஓட்டுரிமை கொடுத்திருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா 1952ல கொடுத்திருப்பாங்க. சுவிட்சர்லாந்து இருக்கு. இந்த சுவிட்சர்லாந்துல எங்க கொடுத்திருப்பாங்கன்னா சுவிட்சர்லாந்துல பெண்களுக்கான ஓட்டுரிமை 1971ல தான் கொடுத்திருப்பாங்க. Question number 28. Which was the first municipality established in Tamil Nadu? தமிழ்நாட்டில் முதலில் உருவாக்கப்பட்ட நகராட்சி எதுன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, வாலஜாபாத். மாநகராட்சிக்கு அடுத்த நிலையில் இருக்கிறதா இந்த நகராட்சி. மேக்சிமம் இதுல 1 லட்சத்துக்கிட்ட மக்கள் தொகை இருக்கணும். சேம் டைம் அதிக வருவாய் இருக்கணும். அப்படி இருக்கிறத நகராட்சியா பிரிச்சிருக்காங்க. அப்படி இருக்கிறது தான் நகராட்சியை பிரிச்சிருக்காங்க. Question number 29. Statement 1. The Nilgiris and Perambalur districts each have 8 panchayat unions. கூற்று 1. நீலகிரி மற்றும் பெரம்பலூர் மாவட்டங்கள் ஒவ்வொன்றிலும் 8 ஊராட்சி ஒன்றியங்கள் உள்ளன. இதுக்கான ஆன்சர் 8 கிடையாது, 4 ஊராட்சி ஒன்றியங்கள் தான் இருக்கும். அப்ப கூற்று 1 தப்பு. ஸ்டேட்மெண்ட் 2 பார்த்தோம்னா the head of the municipality is called the mayor. கூற்று 2 மாநகராட்சியின் தலைவர் மேயர் என்று அழைக்கப்படுகிறார். சோ இது கரெக்ட். சோ ஆப்ஷன் டி தான் இந்த क्वेश्चनக்கான கரெக்டான ஆன்சர். Question number 30. In which year was the Panchayat Raj Act introduced? பஞ்சாயத் ராஜ் சட்டம் எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டதுன்னா 1992 ஏப்ரல் 24. ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். இது எதுக்காக கொண்டு வரப்பட்டதுன்னா உள்ளாட்சி அமைப்புகளோட அதிகாரங்களை பரவலாக்குறதா இதோட முக்கிய நோக்கமா இருந்துச்சு. இதனாலதான் ஏப்ரல் 24 தேசிய உள்ளாட்சி தினமா அறிவிச்சிருக்காங்க. ஏப்ரல் 24 தேசிய உள்ளாட்சி தினம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். 31வது கொஸ்டின். இன் இந்தியா untouchability was abolished under which article of the constitution? இந்தியாவில் தீண்டாமை ஒழிப்பு எந்த சட்டப்பிரிவின் கீழ் ஒழிக்கப்பட்டதுன்னு கேக்குறாங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, 17வது பிரிவு ஆர்டிகிளின் படி. ஆக்சுவலா 21 என்ன சொல்லுதுன்னா தனி மனித சுதந்திரம். ஆர்டிகிள் 21 தனி மனித சுதந்திரம் பத்தி சொல்லுது. நெக்ஸ்ட் 32nd கொஸ்டின். 32வது கேள்வி. ஸ்டேட்மெண்ட் 1. Mawsynram in Meghalaya is the region that receives the highest rainfall. அதாவது கூற்று 1 மேகாலயாவில் உள்ள மவுசின்ராம் அதிக மழை பொழியும் பகுதின்னு கொடுத்திருக்காங்க. ஸ்டேட்மெண்ட் 2. ஜெய்சால்மர் in ராஜஸ்தான் is the region that receives the least rainfall கொடுத்திருக்காங்க. ஆக்சுவலா ரெண்டுமே கரெக்ட். ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். 1 and 2 ரெண்டுமே சரி. இப்போ தமிழ்நாட்டுல அதிக மழை பொழிவும் பகுதி அப்படின்னு கேட்டாங்கன்னா வால்பாறை. தமிழ்நாட்டுல முதல்ல அதிக மழை பொழியும் பகுதின்னு கேட்டாங்கன்னா வால்பாறை. இந்தியால 3rd அதிக மழை பொழியும் பகுதி கேட்டாங்கன்னா அது வால்பாறை. Question number 33. 33வது கொஸ்டின் பார்ப்போம். Who designed the Indian national flag? இந்திய தேசிய கொடியை வடிவமைத்தவர் யார்? இதுக்கான ஆப்ஷன் சி, பிங்காலி வெங்கையா. இவர் ஆந்திராவை சேர்ந்தவர். ஆந்திராவை சேர்ந்தவர். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 34. Who composed the national song வந்தே மாதரம்? தேசிய பாடலான வந்தே மாதரத்தை இயற்றியவர் யாருன்னு பார்த்தோம்னா பங்கிம் சந்திர சட்டர்ஜி. ஆப்ஷன் சி தான் கரெக்ட். பிங்காலி வெங்கையா பார்த்தோம் இதுக்கு முன்னாடி கொஸ்டின்ல. தேசிய கொடி வடிவமைத்தவர் ரவீந்திரநாத் தாகூர். நேஷனல் ஆந்தம் ரவீந்திரநாத் தாகூர் நேஷனல் ஆந்தம் எழுதியிருக்காங்க. காந்திஜி நமக்கு தெரியும், ஃபாதர் ஆஃப் நேஷன், தேசத்தின் தந்தை, ஃபாதர் ஆஃப் நேஷன். அடுத்து 35 கொஸ்டின் நம்பர். Who is the father of the Indian Constitution? இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தின் தந்தை யாருன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ, அம்பேத்கர். இந்த பெரியார் என்னன்னா பெண் விடுதலைக்காக போராடி இருப்பாங்க. பெண் விடுதலை. நேரு என்ன பண்ணிருப்பாங்கன்னா குறிக்கோள் தீர்மானம் கொண்டு வந்திருக்காங்க.
நேரு. குறிக்கோள் தீர்மானத்தை கொண்டு வந்தவர் நேரு. சுபாஷ் சந்திர போஸ் என்ன பண்ணிருப்பாங்கன்னா இந்தியன் ஆர்மிய ஃபார்ம் பண்ணிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் இந்தியன் ஆர்மிய ஃபார்ம் பண்ணவங்க இந்த சுபாஷ். Question number 36. Choose the correct statement. 1. The Constituent Assembly held its first meeting on December 10, 1946. Actually, இது டிசம்பர் 9ல தான் வந்து இந்த கூட்டம் கூட்டிருக்கும். அரசியல் நிர்ணய சபையின் முதல் கூட்டம் 1946ஆம் ஆண்டு டிசம்பர் 10 கிடையாது, டிசம்பர் 9. Next, second statement. Dr. Rajendra Prasad, the oldest member, was elected as the temporary president of the assembly. Actually, இச்சபையின் தற்காலிக தலைவராக ராஜேந்திர பிரசாத் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டார். ராஜேந்திர பிரசாத் கிடையாது, சச்சிதானந்த சின்கோ. சச்சிதானந்த சின்கோ தான் தற்காலிக தலைவராக தேர்ந்தெடுத்திருப்பாங்க. சோ இதுவும் தப்பு. தேர்ட் ஆப்ஷன் பாருங்க. The draft of the committee under the chairmanship of Dr. Ambedkar. இந்திய அரசியலமைப்பு சட்ட வரைவு குழு தலைவர் டாக்டர் அம்பேத்கர் தலைமையின் கீழ் இந்திய அரசியலமைப்பு சட்டம் உருவாக்கப்பட்டது. சோ ஆப்ஷன் பி 3 மட்டும் கரெக்ட். இது அம்பேத்கரோட சேர்த்து அம்பேத்கரையும் சேர்த்து மொத்தம் 7 பேர் கொண்ட குழு இதுல இருப்பாங்க. வரைவு குழுல 7 பேர் இருப்பாங்க. நெக்ஸ்ட் 37. How can the fundamental rights be suspended if the Supreme Court was desire? அதாவது அடிப்படை உரிமைகளை எவ்வாறு நிறுத்தி வைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உச்சநீதிமன்றம் விரும்பினால் if the Prime Minister orders to this effect, அதாவது பிரதம மந்திரியின் ஆணையால. நெக்ஸ்ட் if the President ordered it. தேசிய அவசர நிலையின் போது குடியரசுத் தலைவரோட ஆணையினால, இல்லனா ஆல் ஆஃப் தி எபோ, மேற்கண்ட அனைத்துமான்னு கேட்டுக்கிறாங்க. இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. என்னன்னா தேசிய அவசர நிலையின் போது குடியரசுத் தலைவரோட ஆணையினாலதான் இந்த அடிப்படை உரிமைகளை வந்து நிறுத்தி வைப்பாங்க. ஆக்சுவலா அடிப்படை உரிமையில ஆர்டிகல் 20யும் 21யும் எப்பவுமே வந்து ரத்து பண்ண முடியாது, ரத்து செய்ய முடியாது. இந்த ரத்து செய்ய முடியாது அப்படின்னு சொல்ற ஆர்டிகல் எதுனா ஆர்டிகல் 359. Question number 38. Dr. B.R. Ambedkar described which principle as novel features of the Indian Constitution? இந்திய அரசியலமைப்பின் புதுமையான சிறப்பம்சம் என டாக்டர் B.R. அம்பேத்கர் எதனை விவரிக்கிறான்னு கேட்டுக்கிறாங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி. டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி, அரசு நெறியுறுத்தும் கோட்பாடுகளை தான் புதுமையான சிறப்பம்சம்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இந்த அடிப்படை கடமைகள் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் எங்க இருந்து எடுத்திருப்பாங்கன்னு பார்த்தோம்னா ரஷ்யா. அடிப்படை கடமைகள் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் எங்க இருந்து எடுத்திருப்பாங்கன்னு பார்த்தோம்னா யுஎஸ்ஏ, அமெரிக்கா. நெக்ஸ்ட் வந்து டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் த ஸ்டேட் பாலிசி டிபிஎஸ்பி எங்க இருந்து எடுத்திருப்போம்னு பார்த்தோம்னா அயர்லாந்து. டிபிஎஸ்பி அயர்லாந்துல இருந்து எடுத்திருப்போம். Question number 39. In 1969, the Tamil Nadu government appointed a 3-member committee under the chairmanship of whom to examine the entire question of center-state relations. 1969 மத்திய மாநில அரசுகளின் உறவுகள் குறித்து முழுவதும் ஆராய தமிழக அரசு யார் தலைமையின் கீழ் 3 குழு ஒன்றை நியமித்தது கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. சி ரங்கராஜன் தலைமையில ஒரு 3 குழு ஒன்றை இது பண்ணிச்சு, நியமித்தது. இதுல யார் யார் இருக்கா, அந்த 3 குழுல யார் இருக்கான்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ஒரு ஆள் வந்து லட்சுமண சுவாமி முதலியார். லட்சுமண சாமி முதலியார்ன்ற ஒருத்தர் இருக்காரு. நெக்ஸ்ட் அண்ட் பி சந்திரா ரெட்டின்னு ஒருத்தவங்க இருக்காங்க. Question number 40. The post of Prime Minister of India has adopted from which country? Which constitutional democracy?
இந்தியாவின் பிரதம அமைச்சர் பதவியானது எந்த அரசியலமைப்பு ஜனநாயக முறையில் இருந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. இப்ப நம்ம முன்னாடி பார்த்தோம் அடிப்படை உரிமைகள்னா அமெரிக்கா இது மாதிரி. அப்போ வந்து இதுக்கான ஆன்சர் வந்து வெஸ்ட்மினிஸ்டர் முறை. இதுதான் வந்து ஃபாலோ பண்ணிருப்பாங்க. ஆப்ஷன் பி தான் கரெக்ட். Question number 41. If the posts of president and vice president are vacant, then who works as பிரசிடென்ட்னு கேட்டுக்கிறாங்க. அதாவது குடியரசுத் தலைவர் மற்றும் துணை குடியரசுத் தலைவர் பதவிகள் ஒரே சமயத்துல காலியா இருக்கிற பட்சத்துல யாரு குடியரசுத் தலைவரோட பணிகளை செய்வாங்க அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. இதுக்கான ஆன்சர் ஹைகோர்ட் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா. 3 மட்டும். ஆப்ஷன் பி தான் இதுல கரெக்ட். ஓகேவா? ஆக்சுவலா இந்த குடியரசுத் தலைவரும் துணை குடியரசுத் தலைவரும் பதவியில இல்லாம இருப்பாங்க. அப்போதைக்கு வந்து ஒரு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி, அதாவது சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா, சுப்ரீம் கோர்ட்டோட ஜட்ஜ் வந்து இந்த குடியரசுத் தலைவரோட பணிகளை வந்து செயலாற்றிருப்பாரு. அது யாருன்னு பார்த்தோம்னா ஹிதயத்துல்லா. இது எந்த வருஷம் நடந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா 1969 நடந்திருக்கும். Question number 42. The Supreme Court of India, New Delhi, was inaugurated on. புதுடெல்லி அமைந்துள்ள இந்திய உச்சநீதிமன்றம் டேஷ் நாள் துவங்கப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி. ஆக்சுவலா இது ஸ்டார்ட் பண்ணப்போ ஒரு தலைமை நீதிபதி, ஒன் ஹெட் பிளஸ் 8 நீதிபதிகள் இருந்திருப்பாங்க. ஓகேவா? ஆனா தற்சமயம் புக்ல எவ்வளவுன்னு கொடுத்திருக்காங்கன்னா தலைமை நீதிபதி உட்பட 34 நீதிபதிகள் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. ஆனா இப்ப கரண்ட் அஃபேர்ஸ் படி பார்த்தோம்னா கொஞ்சம் அதிகமாவே இருக்கும், மாறி இருக்கலாம் இந்த கவுண்ட். தற்சமயம் புக்ல கொடுத்திருக்கிறதுன்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த 34. கொஸ்டின் நம்பர் 43. மேட்சஸ் பொறுத்துக. ஆர்டிகல் 53 குடியரசுத் தலைவரோட அலுவலகம். குடியரசு தலைவரோட அதிகாரங்கள். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஆர்டிகல் 76 சட்டப்பிரிவு 76 எது சொல்லுதுன்னா இந்திய அரசோட தலைமை வழக்கறிஞரோட அலுவலகம். இந்திய அரசின் தலைமை வழக்கறிஞர் அலுவலகம். ஆப்ஷன் டி. ஆபீஸ் ஆஃப் த அட்டார்னி ஜெனரல் வந்து குறிக்குது. நெக்ஸ்ட் வந்து சட்டப்பிரிவு 356. இந்த 356 வந்து மாநில நெருக்கடி நிலை. சட்டப்பிரிவு 63 துணை குடியரசுத் தலைவரோட அலுவலகத்தை குறிக்குது. சோ ஆப்ஷன் ஏ தான் இதுக்கு கரெக்ட். 4213. ஆக்சுவலா வந்து இந்த சட்டப்பிரிவு 356 படிச்சிருக்கோம்ல, ஸ்டேட் எமர்ஜென்சி, அதாவது மாநில நெருக்கடி. அதே மாதிரி 3 இருக்கும் மொத்தம். மத்திய நெருக்கடி, மாநில நெருக்கடி, நிதி நெருக்கடி. இந்த நிதி நெருக்கடி வந்து எப்பனா 360, சட்டப்பிரிவு 360 வந்து நிதி நெருக்கடி. ஓகேங்களா? Question number 44. According to the Constitution, which article holds the executive power of the state shall be vested in the governor? அதாவது மாநில ஆளுநரோட நிர்வாக அதிகாரத்தை பற்றி கூறும் அரசியலமைப்பு சட்டப்பிரிவு எதுன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி. ஆர்டிகல் 154. ஆக்சுவலா தற்போதைய தமிழ்நாட்டோட ஆளுநர் யாரு? RN ரவி, ரவீந்திர நாராயண ரவின்றவங்க தான் தற்போதைய ஆளுநரா இருக்காங்க. Question number 45. Assertion A. There are limitations on the legislative authority of the state legislator. அதாவது ரீசன் என்னன்னு பார்த்தோம்னா certain bills on the state list can be introduced in the state legislature
ஒன்லி வித் த பிரசிடென்ட்ஸ் அப்ரூவல். கூற்று. மாநில சட்டமன்றத்திற்கு சட்ட அதிகார வரம்பு உண்டு. குடியரசுத் தலைவரின் ஒப்புதலுடன் மட்டுமே மாநில பட்டியலில் உள்ள சில மசோதாக்களை சட்டமன்றத்தில் அறிமுகம் செய்ய முடியும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி. இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. ஆக்சுவலா மாநில சட்டமன்றத்துல வந்து சட்ட மேலவை, சட்டமன்ற பேரவைன்னு 2 அவை இருக்கு. அதாவது மேலவை, கீழவைன்ற 2 அவைகள் இருக்கு. ஓகேங்களா? நெக்ஸ்ட், அரசு பணியாளர் தேர்வாணையத்தை குழுவின் தலைவர் மற்றும் உறுப்பினர்களை நியமனம் செய்பவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, ஆளுநர். ஆளுநர் தான் அரசு பணியாளர் தேர்வாணைய குழுவோட தலைவர் மற்றும் உறுப்பினர்களை நியமனம் செய்யறவர். Question number 47. Which building is the second largest judicial complex in the world after London? அதாவது உலகிலேயே லண்டனுக்கு அடுத்து 2வது பெரிய நீதித்துறை வளாகம் எங்குள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, மெட்ராஸ் உயர் நீதிமன்றம் தான். ஆக்சுவலா வந்து 1862ல ஜூன் 26ல விக்டோரியா ராணி, இங்கிலாந்து குவீன் இருக்காங்கல்ல, விக்டோரியா ராணி வந்து குவீன் விக்டோரியா வந்து ஒரு காப்புரிமை கடிதம் வழங்கியிருப்பாங்க. அது மூலமா தான் சென்னை, மும்பை, கல்கட்டால வந்து 3 வந்து உயர் நீதிமன்றங்களை தொடங்கி இருப்பாங்க. அதுல வந்து லண்டனுக்கு அடுத்து உலகிலேயே மிகப்பெரிய நீதிமன்றம்னு பார்த்தோம்னா இந்த மெட்ராஸ் ஹைகோர்ட் தான். Question number 48. Arrange the following in the correct chronological order and choose the correct answer from the code given below. பின்னுள்ளவற்றை காலவரிசைப்படுத்துகன்னு கொடுத்திருக்காங்க. chronological ஆர்டர்ல நம்ம வந்து இப்போ ஆர்டர் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா பஞ்சசீலம் எந்த வருஷம்? 1954 ஏப்ரல் 28. நெக்ஸ்ட், செகண்ட், சைனாஸ் நியூக்ளியர் டெஸ்ட், சைனாவின் அணுகுண்டு சோதனை 1964ல நடந்திருக்குமா? அடுத்து 20 year treaty 20 ஆண்டுகள் ஒப்பந்தம், இது எந்த வருஷம் நடந்திருக்கும்னா 1971. நெக்ஸ்ட், ஃபர்ஸ்ட் நியூக்ளியர் டெஸ்ட் ஆஃப் இந்தியா, இந்தியாவின் முதல் அணுவெடிப்பு சோதனை எந்த வருஷம் நடந்திருக்கும்? 1974. சோ குரோனாலஜிக்கல் ஆர்டர்ல நம்ம பண்ணோம்னா எது ஆன்சரா வரும்? ஆப்ஷன் பி, 1 2 3 4. Question number 49. SOC disaster management center was set up at dash. The center is a sleek body of professionals working on various dimensions of disaster risk reduction and management in South Asia. சார்க் அமைப்பின் பேரிடர் மேலாண்மை மையம் எங்கு உள்ளது? இம்மையம் தெற்காசியாவில் பேரிடர் குறைப்பு மற்றும் மேலாண்மைக்கான வல்லுநர்களை கொண்ட அமைப்பாகும் கொடுத்திருக்காங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, நியூ டெல்லி. ஆக்சுவலா இந்த சார்க் அமைப்பு என்னன்னு பார்த்தோம்னா மொத்தம் வந்து இதுல தெற்காசிய நாடுகள்ல ஒரு 8 நாடுகள், 8 கண்ட்ரிஸ் இருப்பாங்க. ஓகேவா? 8 கண்ட்ரிஸ். இது எதுக்கான அமைப்புன்னு பார்த்தோம்னா பொருளாதார மற்றும் புவிசார் அரசியல் அமைப்பு. இது என்னன்னு சொல்றாங்க? பொருளாதார மற்றும் புவிசார் அரசியல் அமைப்பு. Question number 50. Which country is our land bridge to the countries of the Association of the Southeast Asian Nations? அதாவது ஏசியன், இந்தியாவிற்கும் தெற்கிழக்காசிய நாடுகளின் கூட்டமைப்பில் உள்ள நாடுகளுக்கும் பாலமாக உள்ள நாடு எதுன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, மியான்மர் சொல்லியிருக்கிறாங்க. ஆக்சுவலா வந்து இந்த மியான்மர் இருக்கும், அப்படியே வந்து இந்த வடகிழக்குல ஆசியா ஸ்டார்ட் ஆகும். அதனாலதான் இதை வந்து பாலம்னு சொல்றாங்க. Question number 51. Which of the following country is not the founder member of NAM? அதாவது கீழ்கண்டவைகளில் அணிசரா இயக்கத்தோட நிறுவன உறுப்பினர் அல்லாத நாடு எதுன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி, பாகிஸ்தான். இதுல வந்து 120 அணிசரா இயக்கத்துல வந்து 120 உறுப்பு நாடுகள் இருக்கும். 120 உறுப்பு நாடுகளை கொண்டிருக்கும். 17 நாடுகளை பார்வையாளரா கொண்டிருக்கும்.
17 நாடுகள் பார்வையாளராக நாடுகள், 10 சர்வதேச நிறுவனங்களை கொண்டிருக்கும். 10 சர்வதேச நிறுவனங்கள். Question number 52. India is not a member of which of the following கேட்டிருக்காங்க. G20, ஏசியன், ஷார்க், பிரிக்ஸ் கேட்டிருக்காங்க. ஆக்சுவலா வந்து இதுக்கான ஆன்சர் என்னது உங்களுக்கே தெரியும். இதுக்கான ஆன்சர் ஏசியன். A2 ஒன்லி வருமா? சோ இதுல வந்து நம்ம எடுக்கலாம். G20ல வந்து இந்தியா இருக்கு, சார்க்ல இருக்கு, பிரிக்ஸ்ல வந்து இந்த ஐன்றதை எதை மீன் பண்ணுதுன்னா இந்தியாவை தான் மீன் பண்ணுது. சோ ஏசியன்ல மட்டும்தான் இந்தியா கிடையாது. இதுக்கான ஆன்சர் 2 ஒன்லி. Question number 53. How many Indian states have their boundaries with Nepal? நேபாள் கூட எத்தனை மாநிலங்கள் எல்லைகளை பகிர்ந்து கொள்ளுதுன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ 5 மாநிலங்கள். அது எந்தெந்த மாநிலம்னு பார்த்தோம்னா சிக்கிம், மேற்கு வங்காளம், பீகார், உத்தரப்பிரதேசம், and உத்தரகாண்ட். இந்த 5 மாநிலங்களோட நேபாளம் வந்து அதோட எல்லையை பகிர்ந்துக்குது. Question number 54. Choose the correct statement. General election were held in British India in 1920. அதாவது 1920ஆம் ஆண்டு பிரிட்டிஷ் இந்தியாவில் முதல் பொது தேர்தல் நடைபெற்றது. கரெக்ட். செகண்ட், general election to the first Lok Sabha were held in India in 1952 கிடையாது, 54 கிடையாது, 1951 to 52குள்ள நடந்திருக்கும். சோ இது வந்து தப்பான ஸ்டேட்மெண்ட். சோ ஆப்ஷன் ஏ ஒன்று மட்டும் சரி. Question number 55. Example of theocracy from the government is, அதாவது மதகுருமார்களோட ஆட்சிக்கு எடுத்துக்காட்டு எதுன்னு கேட்டுக்கிறாங்க. இதுக்கான ஆன்சர் வாட்டிகன், ஆப்ஷன் சி. மதகுருமார்களோட ஆட்சிக்கு வாட்டிகன். ஓமன் வந்து எதுக்குன்னா முடியாட்சிக்கு கீழே வரும். வெனிசுலா சிறுகுழு ஆட்சி, சிறு குழு ஆட்சி. பிரான்ஸ்ல மக்களாட்சி. Question number 56. The democracy cannot be worked by 20 men sitting at the center. It has to be worked from below by the people of every village was turned by. ஒரு உண்மையான மக்களாட்சியை 20 பேர் குழுவாக அமர்ந்து கொண்டு செயல்படுத்த முடியாது. இது கீழ்நிலையில் உள்ள ஒவ்வொரு கிராம மக்களால் செயல்படுத்தப்படுவதாகும் அப்படின்னு சொன்னவர் யாருன்னா மகாத்மா காந்தி. மகாத்மா காந்தி என்ன சொல்லிருப்பாரு, கிராமத்தை தான் எப்பவுமே முதன்மைப்படுத்தி பேசுவாரு. அதாவது கிராமங்களை தான் இந்தியாவின் முதுகெலும்பு, அது மாதிரி எல்லாம் சொல்லியிருக்காரு. ஓகேவா. இந்த ஆப்ரஹாம் லிங்கன் யாருன்னு பார்த்தோம்னா யுஎஸ்ஏவோட முன்னாள் குடியரசு தலைவர். இவர் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா மக்களால் மக்களுக்காக மக்களே நடத்தும் ஆட்சி சொல்லியிருப்பாங்களா. ஃபார் த பீப்புள் பை த பீப்புள். ஓகேவா. நெக்ஸ்ட் ஜவஹர்லால் நேரு என்னது குறிக்கோள் தீர்மானம். குறிக்கோள் ஆல்ரெடி முன்னாடி பார்த்துட்டோம். ஜவஹர்லால் நேரு குறிக்கோள் தீர்மானம். அம்பேத்கர் நிறைய வாட்டி பார்த்துட்டோம், ஃபாதர் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன். கொஸ்டின் நம்பர் 57. நோட்டா வாஸ் இன்ட்ரோடியூஸ்ட் இன் த இயர், அதாவது எந்த ஆண்டு நடைபெற்ற பொது தேர்தல்ல முதல் முறையா நோட்டாவை அறிமுகப்படுத்தியிருப்பாங்கன்னு கேக்குறாங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி 2014. அதாவது 2014 தான் நோட்டா ஃபர்ஸ்ட் அறிமுகப்படுத்தியிருப்பாங்க. ஓகேங்களா. உலகில வந்து நோட்டாவை வந்து இந்தியா வந்து 14th கண்ட்ரியா அறிமுகப்படுத்தியிருக்கு. 14வது நாடு, நோட்டாவை அறிமுகப்படுத்திய 14வது நாடு வந்து இந்தியா. Question number 58. Choose the corrector. சரியான இணையை தேர்ந்தெடுன்னு கொடுத்திருக்காங்க. ஏ நேஷனல் பார்ட்டி. நேஷனல் பார்ட்டி எத்தனை இருக்கும்? 7 தானே இருக்கும். 7 தேசிய கட்சிகள்
7. சிங்கிள் பார்ட்டி சிஸ்டம் அப்படியே இது இன்டர்சேஞ்ச் ஆகும். சிங்கிள் பார்ட்டி சிஸ்டம்னா சைனா, 2 பார்ட்டி சிஸ்டம்னா அப்படியே இது இங்க வந்துரும் யுஎஸ்ஏ. சோ இது மட்டும்தான் கரெக்ட், ஆப்ஷன் சி. Question number 59. The term pressure groups organized in originated in அதாவது அழுத்த குழுக்கள் என்னும் சொல்லினை உருவாக்கிய நாடு எதுன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து அமெரிக்க ஐக்கிய நாடு, யுஎஸ்ஏ. ஓகேவா? இந்த அழுத்த குழு அப்படின்னா என்னன்னு பார்த்தோம்னா பொதுமக்களோட பொது நலன்களை வந்து பாதுகாக்கிறதுக்கும் அதை வந்து ஊக்குவிக்கிறதுக்குமாக செயல்படுற கட்சி தான் இது. இது வந்து கட்சிகள் மாதிரி செயல்படாது, அரசியல் கட்சி மாதிரி செயல்படாது. அரசியல் கட்சி அழுத்த குழுன்றது ஒரு அரசியல் கட்சியான்னு கேட்டா கிடையாது. அரசியல் கட்சியான்னு கேட்டா கிடையாது. இது வந்து தேர்தல் வச்சாங்கன்னா போட்டியிடாது. மேக்சிமம் வந்து இந்த மாதிரி அதிகாரம், இது எம்ஏ, எம்எல்ஏ, எம்பி இது மாதிரி அதிகாரத்தை வந்து கைப்பற்றணும்னு நினைக்கிறது கிடையாது. அதிகாரத்தை வந்து கைப்பற்றணும்னு நினைக்கிறது கிடையாது. கொஸ்டின் நம்பர் 60. சூஸ் த ராங் பேர். தவறான இணையை தேர்ந்தெடுன்னு கொடுத்திருக்காங்க. யுஎஸ்ஏல வந்து காங்கிரஸ் தான் கரெக்ட். டென்மார்க்ல வந்து கெனஸ்ட் கிடையாது. டென்மார்க்ல வந்து போப்டிங். டென்மார்க்ல போப்டிங் அதாவது இங்கிலீஷ்ல FOLK போப்டிங். ஓகே, இதுதான் தப்பு. பி தப்பு. ஜெர்மனில பண்டஸ்டாக் தான், ஜப்பான்ல டயட் தான். சோ ஆப்ஷன் பி. Question number 61. Choose the correct statement. சரியான வாக்கியத்தை தேர்வு செய்க. In parliamentary form of government, president is directly elected by the people. நாடாளுமன்ற ஆட்சி முறையில் குடியரசுத் தலைவர் மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படுகிறான்னு கேட்டிருக்காங்க. நேரடியாக கிடையாது, மறைமுகமாக. சோ இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு. செகண்ட் ஸ்டேட்மெண்ட். In presidential form of government, prime minister is from the majority party. அதிபர் மக்களாட்சி முறையில் பெரும்பான்மை பெற்ற கட்சியின் தலைவர் பிரதம மந்திரின்னு கொடுத்திருக்காங்க. அதான் அதிபர் மக்களாட்சியில கிடையாது. சோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டும் தப்பு. சோ ஆப்ஷன் டி, neither one nor not. இந்த நாடாளுமன்ற ஆட்சி முறை எங்கெல்லாம் ஃபாலோ பண்றாங்கன்னு பார்த்தோம்னா பிரிட்டன், ஜப்பான், கனடா, இந்தியா ஃபாலோ பண்றாங்க. இந்த அதிபர் மக்களாட்சி முறையில வந்து இந்த அதிபர் ஆட்சி முறை என்னன்னு சொல்லுவாங்கன்னா அமைச்சரவைய கிச்சன் கேபினட்னு சொல்லுவாங்க. அதிபர் ஆட்சி முறையில அமைச்சரவைய கிச்சன் கேபினட்னு சொல்லுவாங்க. இந்த அதிபர் ஆட்சி முறை எங்கெல்லாம் ஃபாலோ பண்றாங்கன்னு பார்த்தோம்னா பிரேசில், அமெரிக்கா, ரஷ்யா மற்றும் இலங்கையில ஃபாலோ பண்றாங்க. Question number 62. A 10-year-old boy is working in a shop. Which right can you use to recover him னு கேட்டிருக்காங்க. ஒரு 10 வயது பையன் கடையில் வேலை பார்த்து கொண்டு இருக்கிறான். எந்த உரிமையை பயன்படுத்தி அவனை மீட் பண்ணி கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் 10 இயர்க்குள்ள வந்துட்டாலே அவனை சைல்டா தான் கன்சிடர் பண்ணுப்போம். சோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, ரைட் அகைன்ஸ்ட் சைல்ட் லேபர் எக்ஸ்ப்ளோஷன். ஓகேவா? ஆக்சுவலா இந்த ஈக்குவாலிட்டி, ரைட்ஸ் டு ஈக்குவாலிட்டி ஆர்டிகிள் எங்க இருந்து இருக்கும்னா 14 to 18. ரைட்ஸ் டு ஃப்ரீடம் எங்க இருந்து இருக்கும்னா 19 to 22. சமய சுதந்திர உரிமை, ரைட்ஸ் டு ஃப்ரீடம் ஆஃப் ரிலீஜியன், இது வந்து 25ல இருந்து 28 வரைக்கும் இருக்கும். இந்த குழந்தைகள் அகேன்ஸ்ட் சைல்ட் லேபர் எக்ஸ்ப்ளாய்ஷன் எதுனா
சுரண்டலுக்கு எதிரான உரிமையில வரும். இந்த சைல்ட் எக்ஸ்பிளாய்ஷன் வந்து எதுல வருதுன்னா 24 ஆர்டிகிள்ல வரும். Question number 63. What is the time limit to get the information from RTI Act 2005 சொல்லிருக்காங்க. தகவல் அறியும் உரிமை சட்டத்தின்படி தகவலை பெறுவதற்கான கால வரம்பு எவ்வளவு? இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, 30 நாட்களுக்குள்ள நம்ம தகவலை தெரிஞ்சுக்கலாம். இந்த ஆர்டிஐ ஆக்ட் எப்ப கொண்டு வந்திருப்பாங்கன்னு பார்த்தோம்னா 2005ல அக்டோபர் 12ல கொண்டு வந்திருப்பாங்க. Question number 64. Which of the following statements are true கேட்டிருக்காங்க. First one, the statement Human Rights Commission was established in 1993. கரெக்டான ஸ்டேட்மெண்ட். அதாவது மாநில மனித உரிமை ஆணையம் 1993 நிறுவப்பட்டது. கரெக்ட். இது ஒரு உரிமையியல் நீதிமன்றத்திற்கு உள்ள அதிகாரங்களை பெற்றுள்ளது. இதுவும் கரெக்ட். இதன் அதிகாரம் மாநில எல்லையை கடந்தும் செயல்படும். இது வந்து ராங். மாநில எல்லைக்குள்ளதான் செயல்படும். மாநில மனித உரிமை ஆணையம் மாநில எல்லைக்குள்ளதான் செயல்படும். இது பாதிக்கப்பட்டவர்களுக்கு இழப்பீடு வழங்க பரிந்துரை செய்கிறது. இதுவும் கரெக்ட். சோ ஆப்ஷன் டி தான் கரெக்ட். 1 to 4 கரெக்ட். Question number 65. The 73rd and 74th Constitutional Amendment Acts was enacted during the year in 73 மற்றும் 74வது அரசமைப்பு திருத்த சட்டங்கள் எவ்வாண்டில் நடைமுறைக்கு வந்ததுன்னு கேட்டுக்கிறாங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ. 73வது சட்ட திருத்தம் வந்து கிராம பஞ்சாயத்து பத்தி சொல்லுது. 74வது சட்ட திருத்தம் வந்து நகர பஞ்சாயத்து, நகர்பாலிகான்னு சொல்லுவோம்ல, நகர பஞ்சாயத்து பத்தி சொல்லுது. Question number 66. Assertion. India and France launched international solar alliances. Reason. It was done to bring together countries between Tropic of Cancer and Tropic of Capricorn for கோஆபரேஷன் ஆஃப் சோலார் எனர்ஜின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதாவது இந்தியாவுக்கும் பிரான்சுக்கும் சர்வதேச சூரிய சக்தி கூட்டணியை தொடங்கியுள்ளன. கரெக்டான ஸ்டேட்மெண்ட். இது கடகரேகை மற்றும் மகர ரேகை ஆகியவற்றுக்கு இடையேயான நாடுகளை சூரிய ஆற்றலுக்கான ஒத்துழைப்பில் ஒன்றிணைப்பதாகும். ரெண்டுமே கரெக்ட். சோ கூற்று சரி. ஆப்ஷன் ஏ கரெக்ட். கூற்று சரி. காரணம் கூற்றிற்கான சரியான விளக்கமாகும். Question number 64, 67 மேட்சஸ் பொறுத்துக. சிட்டிசன்ஷிப் ஆக்ட் அதாவது குடியுரிமை சட்டம் எப்ப கொண்டு வந்திருப்பாங்கன்னா 1955. 1. The preamble முகவுரை வந்து ஜவஹர்லால் நேரு. The mini constitution 42nd amendment தான் மினி கான்ஸ்டிடியூஷன் சொல்லியிருப்பாங்க. இதை எப்ப கொண்டு வந்திருப்பாங்கன்னா சட்டத்திருத்தம் எப்ப கொண்டு எந்த வருஷம்னா 1976ல. கிளாசிக்கல் லாங்குவேஜ் செம்மொழி வந்து தமிழ். நேஷனல் எமர்ஜென்சி தேசிய அவசர நிலை வந்து 1962. So option A 23154. Question number 68. Father of local self government உள்ளாட்சி அமைப்புகளின் தந்தை. இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ ரிப்பன் பிரபு. இந்த வில்லியம் பெண்டிங் என்ன பண்ணிருப்பாங்கன்னா சதியை ஒழிச்சிருப்பாங்க. சதி அபாலிஷன் வித் த ஹெல்ப் ஆஃப் ராஜாராம் மோகன் ராயோட முயற்சியால எந்த வருஷம்னா 1829ல. Question number 69. Choose the correct statement. The Chief Justice and other judges of the Supreme Court hold the office up to the age of 65 years. 65 years கிடையாது, 62 years கிடையாது, 65 years. அதாவது உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் மற்றும் மற்ற நீதிபதிகளோட ஓய்வு பெறும் வயது வந்து 65. சோ இந்த ஸ்டேட்மெண்ட் ராங். ஜுடிஷியரி இஸ் த தேர்ட் ஆர்கன் ஆஃப் த கவர்மெண்ட். நடுவண் அரசின் மூன்றாவது அங்கம் நீதித்துறை. கரெக்ட். The cases involving fundamental rights come under the appellate jurisdiction of the Supreme Court. அதாவது அடிப்படை உரிமைகள் தொடர்பான வழக்குகள் உச்ச நீதிமன்றத்தின் மேல்முறையீட்டு அதிகாரங்களுக்கு உட்பட்டது. தப்பு. உட்படாது. சோ இதுவும் தப்பு. Fourth, the cases involve the law declared by Supreme Court is
பைண்டிங் ஆன் ஆல் கோர்ட்ஸ் வித்தின் த டெரிட்டரி ஆஃப் இந்தியா. உச்சநீதிமன்ற பிறப்பிக்கும் ஆணை இந்தியாவின் அனைத்து பகுதியில் உள்ள நீதிமன்றங்களையும் கட்டுப்படுத்தும் சொல்லிருக்காங்க. சோ இதுவும் கரெக்ட். சோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ 2 மற்றும் 4 கரெக்ட். Question number 70. The High Courts in India were first started at. இந்தியாவில் முதலில் உயர்நீதிமன்றங்கள் தொடங்கப்பட்ட இடங்கள் எங்கெங்கன்னா ஆப்ஷன் ஏ கொல்கத்தா, மும்பை, சென்னையில ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. இந்த சென்னையில இருக்கிற உயர்நீதிமன்ற வளாகம் தான் உலகத்திலேயே செகண்ட் பெரிய வளாகம். ஃபர்ஸ்ட் இருக்கிறது எதுனா லண்டன்ல இருக்கும். Question number 71. ஜூபிட்டர் ஐசி மூன்ஸ் எக்ஸ்ப்ளோரர் மிஷன், அதாவது ஜூஸ் மிஷன் சொல்லுவாங்க. ஜூஸ் மிஷன் வாஸ் டெவலப்டு பை விச் ஸ்பேஸ் ஏஜென்சி? ஜூபிட்டர் ஐசி மூன்ஸ் எக்ஸ்ப்ளோரர் என்ற திட்டத்தை உருவாக்கிய விண்வெளி நிறுவனம் எதுன்னு கேட்டிருக்கிறாங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சிஇஎஸ்ஏ. இது என்னன்னு பார்த்தோம்னா, இது வந்து கோள்களுக்கு இடையில இருக்கிற ஒரு ஆய்வு விண்கலம். இது எதுக்காக வந்து விண்ணில ஏவிருப்பாங்கன்னு பார்த்தோம்னா, வியாழனோட துணைக்கோளான கானிமேடு, கலிஸ்டோ, யூரோப்பா இந்த நிலவுகளை வந்து ஆராய்ச்சி பண்றதுக்காக தான் இந்த விண்ணில ஏவிருப்பாங்க. Question number 72. Which country hosts the International Air Exercise Tarang Shakti 2024? தரங் சக்தி 2024 என்ற பன்னாட்டு விமான பயிற்சியை நடத்துகிற நாடு எதுன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, இந்தியா. நெக்ஸ்ட் கொஸ்டின் 73. According to recent data, which country is the second largest aluminum producer in the world? சமீபத்திய தரவுகளின்படி உலகின் இரண்டாவது மிகப்பெரிய அலுமினியம் உற்பத்தி செய்யும் நாடு எதுன்னு கேட்டிருக்கிறாங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, இந்தியா தான். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 74. Question number 74. Which two countries have been banned from participating in the Paris Olympics 2024? அதாவது 2024ல பாரிஸ் ஒலிம்பிக்கில் பங்கேற்க தடை விதிக்கப்பட்ட 2 நாடுகள் எவைன்னு கேட்டுக்கிறாங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான். ரஷ்யா அண்ட் பெலாரஸை தான் தடை பண்ணியிருப்பாங்க. ஆக்சுவலாக வந்து இந்த ஒலிம்பிக்ஸ் வந்து 4 இயர்ஸ்க்கு ஒன் டைம் நடக்கும். 4 இயர்ஸ் ஒன்ஸு. இதை நடத்துகிற நாடு ஃப்ரான்ஸ். பாரிஸ்னாலே ஃப்ரான்ஸ் தானே, ஃப்ரான்ஸில் நடந்திருக்கும். எப்போ நடத்திருப்பாங்கன்னா 2024ல் ஜூலை 26ல இருந்து ஆகஸ்ட் 11 வரைக்கும் நடந்திருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 75. What is the main objective of the Women Entrepreneurship Program launched by National Skill Development Corporation? தேசிய திறன் மேம்பாட்டு கழகத்தால் தொடங்கப்பட்ட மகளிர் தொழில் முனைவோர் திட்டத்தின் முதன்மை நோக்கம் என்னன்னு கேட்டிருக்கிறாங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி. 25 லட்சம் பெண்களுக்கு தொழில் தொடங்கவும் வளரவும் அதிகாரம் அளிக்கிறதுக்கு தான் இந்த திட்டமே தொடங்கியிருப்பாங்க. இதோட மெயின் அந்த விஷயம் என்னன்னா, பெண்களுக்கு வந்து அதிகாரம் அளிக்கணும், அதுதான். Question number 76. Which state recently became the first in India to buy all crops from farmers at MSP? அண்மையில் உழவர்களிடமிருந்து அனைத்து பயிர்களையும் குறைந்தபட்ச ஆதரவு விலையில் வாங்கிய முதல் மாநிலமாக மாறிய மாநிலம் எதுன்னு கேட்டுக்கிறாங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, ஹரியானா. என்னன்னா, ஒரு நேஷனல் டிசார்டர் நடந்திருக்கு, அதாவது ஒரு சேதம் நடந்திருக்கும். அந்த சேதத்துல பயிர்கள்லாம் மிகவும் வந்து சேதம் அடைஞ்சிருக்கும். அதை வந்து குறைஞ்ச விலையில வாங்கி இந்த அரசு வந்து விவசாயிகளுக்கு உதவி செஞ்சிருக்கும். Question number 77. Which country hosts BIMSTEC Business Summit 2024? BIMSTEC வணிக உச்சி மாநாடு 2024 நடத்துகிற நாடு எதுன்னு கேட்டிருக்கிறாங்க. இதுக்கான ஆன்சர் இந்தியா. ஆக்சுவலாக அது எங்கே நடத்தியிருப்பாங்கன்னு பார்த்தோம்னா டெல்லியில் நடத்தியிருப்பாங்க.
ஓகேவா? எது 2 சேர்ந்து நடந்திருக்குன்னு பார்த்தா, இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகமும், இந்திய தொழில்துறை அமைச்சகமும் சேர்ந்து ஒரு கூட்டமைப்பா வந்து இந்த பிம்ஸ்டெக் அப்படின்றத வந்து நடத்தியிருப்பாங்க. எப்ப இருந்து நடத்தியிருப்பாங்கன்னா, 24ல ஆகஸ்ட் 6 to 8 தான் அந்த மாநாடு நடந்திருக்கும். Question number 78. Which day is observed as Hiroshima Day every year? ஆண்டுதோறும் ஹிரோஷிமா நாளாக அனுசரிக்கப்படும் தேதி எதுன்னு கேட்டுக்கிறாங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, ஆகஸ்ட் 6. ஆகஸ்ட் 6 எந்த வருஷம் நடந்திருக்குன்னா இந்த ஹிரோஷிமா 1945. அமெரிக்கா என்ன பண்ணும்? அமெரிக்கா ஜப்பான் மீது குண்டு வீசியிருக்கும், குண்டு வீச்சு நடத்தியிருக்கோம். இதை நினைவு கூறும் மதமாக தான் ஆகஸ்ட் 6 வந்து நம்ம ஹிரோஷிமா டேவா நினைவு கூறுறோம். Question number 79. Neeraj Chopra won which medal in the men's javelin throw event at the Paris Olympics 2024? 2024ல பாரிஸ் ஒலிம்பிக்கில் ஆடவருக்கான ஈட்டி எறிதல் போட்டியில் நீரஜ் சோப்ரா வென்ற பதக்கம் எதுன்னு கேட்டுக்கிறாங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, வெள்ளி பதக்கம் தான் வென்றிருப்பாங்க. ஆக்சுவலாக இவங்க எவ்வளோ மீட்டர் எரிஞ்சிருப்பாங்கன்னு பார்த்தோன்னா 89.45 மீட்டர் எரிஞ்சிருப்பாங்க. அர்ஷத் நதீன் அப்படின்றவங்க எவ்வளோ எரிஞ்சிருப்பாங்கன்னா 92.97 மீட்டர் எரிஞ்சு ஃபர்ஸ்ட்டாக வந்திருப்பாங்க. நீரஜ் சோப்ரா செகண்டாக வந்திருப்பாங்க. இந்த அர்ஷத் நதீன் பாகிஸ்தானை சேர்ந்தவங்க. இந்த அர்ஷத் நதீன் பாகிஸ்தானை சேர்ந்தவர். Question number 80. Har Ghar Tiranga campaign is an initiative of which ministry? வீடுதோறும் மூவர்ண கொடி பிரச்சாரம் என்பது கீழ்காணும் எந்த அமைச்சகத்தின் முன்னெடுப்பாகும் கேட்டுக்கிறாங்க. இதுக்கான ஆன்சர் வந்து கலாச்சார அமைப்பகம், மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சர். இதை வந்து பிஜேபி தான் லான்ச் பண்ணியிருக்கோம், லான்ச்டு பை பிஜேபி.